இயேசுவே உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை நாள்தோறும் கொடுத்து எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு மக்கள் இறைவனுக்கு எதிராக கன்று குட்டிகளை உண்டாக்கி அவர்களை வழிபட்டார்கள் என்றும் அவர்கள் எவ்வாறு இறைவனால் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இறைவன் இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டு 4000 பேருக்கு உணவளிக்கின்றார்கள். இதனால் உணவளிக்கின்றார். அவர்கள் அனைவரும் வயிறார உண்டார்கள் என்று தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே இயேசுவே, இவ்வளவு வல்லமையான அற்புதங்களை செய்து ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை மக்களுக்கு உமது நற்செய்தியாலும் நற்செயலாலும் வெளிப்படுத்தினீர். அதே பரிசுத்தாவியின் வல்லமையால் அப்போஸ்தலர்களை உருவாக்கி அவர்கள் வழியாக நீர் செய்த மகத்தான செயல்களை செய்தீர். இன்று எங்கள் வழியாக நீர் நல்ல செயல்களை செய்ய விரும்புகின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு மாற்ற வேண்டியதை மாற்றிக்கொண்டு தூய ஆவியின் பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். பாவத்தை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்கின்ற மக்களாக வாழருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காகவும் நம்மோடு இருக்கின்றவர்களின் தேவைகளுக்காகவும் உடல் சுகமற்று இருக்கின்ற மக்களின் வாழ்க்கையிலே இறைவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து அவர்கள் நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்றும் உணவு இல்லாமல் தவிக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இவர்களுக்கு உணவு கொடுத்து உதவ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித கொலாஸ்டிகா கூறுகின்றார், நான் உன்னை கேட்டேன், நீ என்னை கவனிக்கவில்லை. நான் ஆண்டவரை கேட்டேன், அவர் என்னை கவனித்துக் கொண்டார்.